அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, இப்ப நம்ம வடசென்னை மாவட்டம் ராயபுரம் பகுதிக்கு உட்பட்ட 51வது வட்டத்துல இருக்கிறோம். பழைய வண்ணாரப்பேட்டை. இங்க பாத்தீங்கன்னா தினம் தினம் நாய் தொல்லையும் குப்பை ரொம்ப போறதுனால மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த பகுதியில 2-3 நாய் தான் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கெங்கோ நாய்களை எடுத்து இங்க வச்சிடுறாங்க. இப்போ நாய்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 100-150 நாய்ங்க அதிகமா இருக்கு. ஆனா இங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த தொல்லை போதாதுன்னு பார்த்து குப்பைங்களை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, எங்கெங்க ஒரு குப்பைய தொட்டியில போட மாட்டேன்றாங்க, அதை கீழே போட்டு போயிடறாங்க. இதால சின்ன குழந்தைங்களுக்கு நோய் பரவும் தொல்லை இருக்குன்றதுனால இங்க இருக்க பப்ளிக்லாம் நாங்க மீடியா மூலியமா சொல்றோம், ஒரு சமூக வலைதளத்தை சொல்றோம்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு குப்பை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் குப்பை அப்படியே கிடக்குது. நான் இங்க தொல்லை வேற, எங்களுக்கு குழந்தைங்க நடமாட முடியல. நாங்க வந்தாலும் ஒரு டீ கடைக்கு வந்தாலும் ஒரு அனாச்சி கடைக்கு வந்தாலும் எங்களுக்கு தெத்திக்கினே வருது. இது குப்பை டெய்லி எடுக்கிறாங்களா இல்ல எத்தனை நாளா எடுக்காம இருக்காங்க? ஒரு மாசம் ஆயிடுச்சு அந்த குப்பையை அள்ளி. ஒரே நாத்த புழு புச்சு போய்க்குது. ஓலை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே புழுவோட தாங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு ஜுரம் வருது, எங்களுக்கு உடம்பு சரியாம ஆயிடுறோம். அப்பப்ப டாக்டர் கிட்ட போயின்னு இருக்கிறோம். இந்த குப்பையை அள்ள மாட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் பசங்களை அழுறானா எங்களுக்கு வண்டி தரல, அதை தரல, இதை தரலன்றாங்க. அந்த நைனப்பா கார்டன் எல்லாம் போய் அங்க போய் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா அள்ளின்னு போயிடுறாங்க குப்பைய. இங்க அள்ள மாட்டாங்க. யாரு குப்பை அள்ளுறவங்க காசு கொடுத்தா அள்ளுறாங்களா? நைனப்பா கார்டன்ல அப்படிதான் அள்ளுறாங்களாம். 200 ரூபாய் 100 ரூபாய் 200 300 ரூபாய் கொடுத்தா அள்ளின்னு போறாங்களாம். இங்க ஓலை வீட்டுல இருக்கிறவங்க யாரு காசு கொடுப்பா? எல்லாம் அவங்க தெருவுல அவங்க வாசல்ல இருக்குது அவ்வளவு குப்பை. இங்க கொட்டலான்னு பார்த்தா இங்க புல்லா ரொம்ப போய்க்குது. எங்க கீழே கொட்டுவாங்க? அவங்க வண்டியே வர மாட்டாங்க, ஒரு வண்டி கூட விட மாட்டாங்க அந்த தெருவுல. இந்த பொதுமக்களோட கோரிக்கை, இங்க இருக்கிற மக்களோட கோரிக்கை இந்த மாநகராட்சி தான் சரி செய்யணும். நாய்களோட பிரச்சனை அதிகமா இருக்குன்றாங்க. அப்புறம் குப்பையை அள்ள மாட்டேன்றாங்க. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்து கூறி சென்னை மாநகராட்சி இதை உடனுக்குடன் சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்களோட கோரிக்கை உங்ககிட்ட வைக்கிறோம். நன்றி.